ம். ஹே, உன்னோட ரோமியோ வந்திருக்கான் பாரு. ஷட் அப். என்ன கணேஷ்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வித்யா. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது எனக்கு தெரியும். நான் ஸ்டேஜ்ல உன்கிட்ட சொன்னது உண்மை நம்பி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தானே வந்திருக்க? இல்ல வித்யா, நான் தத்தி தத்தி நடக்கிற வயசுல எங்க கீழே விழுந்துருவேணும்னு என்னுடைய 2 கைகளையும் புடிச்சுக்கிட்டு என்ன நடக்க வைப்பாங்க. நான் ஒரு 4 அடி நடந்த உடனே எங்க அம்மா சந்தோஷப்பட்டு அப்படியே வாரி அணைச்சு என் நடு நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க. நான் ஸ்டேஜ் மேல டைலாக் பேசுறதுக்கு தடுமாறும் போது அந்த டைலாக்க நீ சொல்லி கடைசியா நீ என் நெத்தியில முத்தம் கொடுத்த பாரு. ஆடியன்ஸ் எல்லாருமே உன்னை என் லவ்வரா பார்த்தாலும் அந்த நேரத்துல எனக்கு மட்டும் நீ என் அம்மாவா தெரிஞ்ச. எங்க ரிலேஷன்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் ஹார்ட் ஆகுற மாதிரி நீ நடந்துக்கிட்ட. திஸ் இஸ் நாட் கரெக்ட் ராகுல். உன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை பத்திலாம் எனக்கு இப்போ கவலை இல்லை. ஓகே, நான் கூட்டிட்டு வந்திருக்கிறது அவனோட அம்மா இல்ல, என்னோட பொண்டாட்டி. யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. என்னோட ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கணுமே தவிர மத்தவனுக்கு கிடையாது. Eat. பசி செத்து போச்சு. வணக்கம்மா. வணக்கங்க. உங்க பொண்ணா? ஆமாம்மா. உன் பேர் என்ன? வைஷ்ணவி. நைஸ் நேம். திருப்பதி போனியா? இல்லம்மா, பாப்பாவுக்கு கேன்சர். ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்றதுனால பாப்பாவுக்கு முடிய எடுத்துட்டாங்க. டாக்டர்ஸ் பாப்பாவுக்கு உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. காம்ப்ளான் குடுக்கறியா ஹார்லிக்ஸ் குடுக்கறியா? பூஸ்ட் இஸ் a secret of my energy. எனக்கு பூஸ்ட் வேணும். உன்னதாம்மா, நீ தான் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அம்மா வச்ச. குட் மார்னிங் சார். தாஸ், என் ஒய்ஃப் உனக்கு அம்மானா நான் உனக்கு அப்பான்ற முறை வரும்ல? சாரி சார். மேடம் கம். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? சார், நெக்ஸ்ட் ஆட் ஷூட்டுக்கு மாடல் செலக்ட் பண்ணணும் சார். கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் போட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஷோ மீ. சார். ஓய் பியூட்டி, எங்க வா. வித்யானா அழகு, வித்யானா அன்பு, வித்யானா அது இது சொன்னானே உன்னோட பாய் ஃப்ரெண்டு புள்ள. ஐ மீன் புள்ள மாதிரியான உன்னோட பாய் ஃப்ரெண்ட். இந்த போட்டோஸ்ல உனக்கு பிடிச்ச பொண்ணா உன்னை செலக்ட் பண்ண. குட். கிட்டத்தட்ட ஏன் டேஸ்ட் தான் உனக்கும். சரி, நீ போ, பூஸ்ட் கொண்டு வா. சார், இந்த பொண்ணுக்கு கான்ட்ராக்ட் போட்டு செக் ரெடி பண்ணு. ஓகே சார். சார், பொண்ணுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடக்குது சார். 25 லட்சம் தேவைப்படும் சார். எங்க ஊர்ல இருக்க வீடியோ விற்க ரெடி பண்ணிட்டேன். அது முடிஞ்சோடனே உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவேன் சார். தாஸ் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு கூட நீ வந்தப்பவே அந்த ஹேர் ஸ்டைலை பார்த்து நான் அப்பவே டிசைட் பண்ணிட்டேன் நீ என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறேன்னு. எனக்கு அது அவசியம் இல்லை, முதல்ல வேலையை பாரு. சார், போன தடவை கேட்கும் போது இப்படிதான் சார் சொன்னீங்க. சார், உண்மையாவே தேவைப்படுது சார் கொஞ்சம். எனக்கு ஒன்ன பிடிக்கலனாலும் உன் பேரை பிடிச்சதுனால வேலைக்கு வச்சிருக்கேன்.
எனக்கு நீ அடிமையா இருப்பேன்னு. உன் சேலரி எவ்வளோ? 25,000. ஆ? 25,000. 25,000. 25,000 வாங்குற பிச்சைக்காரனுக்கு 25 லட்சத்துல ட்ரீட்மெண்ட் கேக்குதா? ஓகே, 25 லட்சம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்யறோம்னு வச்சுக்கோ. அப்படியே அவ செத்து போயிட்டானா என்ன பண்ணுவ? அவ்வளவு பணம் வேஸ்ட் தானே. தாஸ், என்ன மாதிரி பணக்காரன் கூட இருக்கும்போது முடிவா நம்ப வேண்டியது அந்த விதியை தான். அத நீ இப்போ செய். எதுக்குன்னா நாளைக்கே உன் பொண்ணு செத்து போயிட்டானா? So better do your work today. Sir. நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு நீ முன்னாடியே பிளான் பண்ணி தான் வந்திருக்க. சார், இதுல உன் கமிஷன் எவ்வளவு? 50 lakhs 75 lakhs? 10 lakhs செக்குக்கு 50 lakhs என்ன சார் கமிஷன்? சாரி தாஸ், அப்படின்னா இது உனக்கு 10 lakhs. சாரி சார், 1 crore சார். ஆனா நான் வேர்ட்ஸ்ல 10 lakhs தான் சார் எழுதியிருக்கேன். ஏதோ டென்ஷன்ல நான் இப்பவே கரெக்ட் பண்றேன் சார். ப்ளீஸ். நோ. பாப்பா பேர் என்ன? வைஷ்ணவி. வைஷ்ணவி. வைஷ்ணவி, இங்க வா. வைஷ்ணவி, உனக்கு 10 lakhsக்கு எவ்வளவு ஜீரோஸ் வரும் தெரியுமா? 1 2 3 4 5 6 அங்கிள். வெரி குட். 10 lakhsக்கு இன்னொரு ஜீரோ எக்ஸ்ட்ராவா சேர்த்தா உன் டீச்சர் உன்னை அடிப்பாங்களா இல்லையா? அடிப்பாங்க அங்கிள். உன் டாடி எக்ஸ்ட்ராவா ஒரு ஜீரோவை போட்டாரு. நான் அடிக்கவா வேண்டாமா? அடிக்கணுமா வேண்டாமா? சார், பாப்பா முன்னாடி வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். மேம், அடிக்கணுமா கூடாதா? அப்பா. இங்க பாருங்க தாஸ், குழந்தை கூட்டிட்டு போங்க. அப்பா. போ. ராகுல், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, எதை கேக்குற நீ? அன்னைக்கு அனாதை ஆசிரமுக்கு நீ கோடி ரூபாய் கொடுத்த. உன்கிட்ட எவ்வளவு வருஷமா வேலை செய்யறாரு. அந்த குழந்தை சாகுற நிலைமையில இருக்கா. அந்த குழந்தைக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியாதா? அன்னைக்கு அனாதை ஆசிரமத்துக்கு 1 crore கொடுத்தது அவங்க மேல இருக்கிற பாசத்தினால இல்ல, அவங்க மேல உயிரிய வச்சிருந்த ஒன்னு அடையறதுக்காக. உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், என்னை நீ மறந்தால் உன்னை விட மாட்டேன்.